தமிழ்நாட்டில் ஜூன் மாதத்திலும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நாடு முழுவதும் ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழையானது இயல்பை விட குறைவாக இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், பீகார், ஒடிசா, சத்தீஸ்கர், குஜராத் மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் பல பகுதிகளிலும் வெப்ப அலை வீச வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஜூன் மாதத்திலும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜூன் மாதத்திலும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நாடு முழுவதும் ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், வானிலை சம்பந்தமான விவரம் என்ன? வணக்கம். உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா எல்னினோ தாக்கம் என்பது வரக்கூடிய மாதங்கள்ல அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சுமார் 150 ஆண்டுகள் இல்லாத வகையில உலகம் முழுவதுமே ஒரு பகுதியில வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாகவும் மற்றொரு பகுதியில மழை என்பது அதிக அளவு பெய்யக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கடந்த 2015ஆம் ஆண்டு ஒரு பெரும் மழை என்பது பெய்தது. அது போன்ற சூழல் என்பது ஒருபுறம் வறட்சி இருக்கும், மறுபுறம் பெரிய மழை என்பது இருக்கும் என்பது ஏற்கனவே உலக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு மாதாந்திர வானிலை ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை இன்னும் சில தினங்கள்ல கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டுல ஜூன் மாதத்துல வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல அடுத்த மாதம் ஓரிரு இடங்கள்ல வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஜூன் மாதத்துல வெயிலின் தாக்கம் இயல்பை விடவே அதிகமாக இருக்கும் என்றும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விடவே குறைவாக பெய்யும் என்றும் அதுல கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான இந்த காலகட்டத்துல பருவமழை சராசரி இயல்பு அளவை 100% 94%, அதாவது குறைவாகவே பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மானாவாரி பயிர்களிடும் பகுதிகளில் பருவமழை இயல்பை விட குறைவாக பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அனைத்திற்குமே மக்கள் தயாராகி இருக்க வேண்டும் என்பதே இந்த அறிவுறுத்தல் என்பது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உலகம் இந்த பருவநிலை மாற்றத்தினால பல்வேறு சவால்களை நாள்தோறும் சந்தித்து வரக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது இந்தியாவுல இயல்பை விட அதிகமான வெப்ப அலை என்பது மத்திய இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்ல வீசி வருகிறது. உத்தரப்பிரதேசம், பீகார், ஒடிசா, சத்தீஸ்கர், குஜராத், ஆந்திரா உள்ளிட்ட இந்த மாநிலங்கள்ல வெப்ப அலை என்பது வீசி வரக்கூடிய நிலையில இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த எச்சரிக்கையை இந்தியாவிற்கு விடுத்திருக்கிறது. மக்கள் ஒருபுறம் வறட்சியை வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும், பெருமழை பெய்தாலும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை இந்த அறிவுறுத்தல் மூலம் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஜூன் மாதத்திலும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நன்றி மணிவண்ணன்.